வணக்கம், நான் உங்கள் ஜெயதீஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா கீழே இருக்கிற ஒரு அழகான கிராமத்தில் தாங்க இருக்குங்க. இந்த கிராமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேரையூர்லேருந்து எலும்பலை போகிற வழியில் தாங்க இந்த கிராமம் இருக்குங்க. இந்த கிராமத்தில் என்ன ஒரு சிறப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 2027 அத்திப்பட்டி கோயில் திருவிழா வந்துட்டு நடக்க இருக்குங்க. ஸோ 19/4/2026 28/4/2026 வரைக்கும் திருவிழா வந்துட்டு நடக்க இருக்குங்க. இன்றைக்கி தேதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 21/4/2026ங்க. இன்றைக்கி அத்திப்பட்டி கோயில் திருவிழாவுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு வந்துட்டு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். வாங்க, தொடர்ந்து அத்திப்பட்டி கோயில் திருவிழா வீடியோ பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய பேரையூர் மீடியா யூடியூப் சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஞ்சமாக வந்துட்டு ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஊரே ரொம்ப பரபரப்பாக தான் இருக்குது உண்மையை சொல்ல போனேன். ஸோ இங்கே பாருங்கள், வீடியோவில் பாருங்கள். ஸோ இப்போவே வந்துட்டு கடைகள்லாம் வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னக்கூடிய எல்லா பேருமே வந்து இப்போவே வந்துட்டு இடங்களை பிடிச்சி கடைகள் வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பூரா மக்களுமே வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக வந்துட்டு இருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் கோவில் தான் வந்துட்டு பழைய மாரியம்மன் கோவில், பக்கத்தில் இருக்கிறது முத்தாலம்மன் கோவில். பாருங்க மக்களே, இப்போவே வந்துட்டு திருவிழா களை கட்ட ஆரம்பிக்குது கொஞ்சமாக. ஸோ பார்க்குறப்பவே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. கடைகள்லாம் வந்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்களே, அத்திப்பட்டி புதுமாரியம்மன் கோவிலுக்கு முன்னாடி பந்தல்லாம் போட்டு ஸோ இப்போ இருந்தே திருவிழா வந்துட்டு களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி தேதி 21ஆம் ஆனாலுமே 24ஆம் தான் வந்துட்டு கொடி ஏற்றுறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ போன வருஷம் திருவிழா அப்போ வந்துட்டு பார்த்தது, இந்த வருஷம் திருவிழா அன்னைக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கோவில் கோபுரங்கள் மேலே வரைக்குமே வந்து சீரியல் லைட் வந்துட்டு போட்டிருக்காங்க, சின்ன லைட்டு, கலர் லைட்டு. ஸோ நைட் நேரத்தில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு நிறையா கடைகள் இருக்குது பாருங்களேன். ஸோ இவங்க எல்லா பேருமே வந்துட்டு முன்னாடியே வந்து இடத்த பிடிச்சி கடைகள் வந்துட்டு போட்டிருக்காங்க. மக்கள் இந்த வருஷம் திருவிழாக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதுரை ராசாத்தி சர்க்கஸ் வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு பேட்டி எடுக்கலாம் வாங்க. நம்ம கூட வந்துட்டு யார் இருக்காங்கன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதுரை ராசாத்தி சர்க்கஸுடைய ஓனர்ஸ் இருக்காங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். எங்கள் ஏரியாவில் நடக்கக்கூடிய அத்திப்பட்டி கோயில் திருவிழாவுக்கு நீங்கள் வந்துட்டு சர்க்கஸ் போட்டிருக்கீங்க. இது எப்படிண்ணே, இப்போ இதுதான் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு போடுறீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி வந்துட்டு அத்திப்பட்டி கோயில் திருவிழாவுக்கு வந்துட்டு நீங்கள் போட்டிருக்கீங்கண்ணே? இல்லை, போன வருஷம் வந்தாங்க. போன வருஷம் தான் எல்லாம் நிகழ்ச்சி பண்ணாங்க. எல்லாம் சர்க்கஸ், ஆடு, நாய், குரங்கு, குதிரை, கொட்டகம் இதெல்லாம் இருக்குது. இதில் வச்சு நிகழ்ச்சி பண்ணுவோம் நாங்கள். இப்போ உங்களுக்கு சொந்த ஊர்லாம் எந்த ஊர்ண்ணே? இங்கே கவனமில்ல, திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர். ஓகேண்ணே. எப்படிண்ணே இப்போ போன வருஷம் நீங்கள் வந்ததுக்கும் இந்த வருஷம் வந்ததுக்கும் ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்கா? போன வருஷம் எப்படி லாபகரமாக வந்துட்டு இருந்துச்சா? போன வருஷம் பரவாயில்ல, ஓடிச்சுங்க. போன வருஷம் ஓகே நஷ்டமாக ஓடிச்சுங்க. அது சனி ஞாயிறு 2 நாள் ஓடிச்சு. ஓகே. இப்போ முன்னாடி போடுவாங்க, அங்கே போடுவாங்க. ஆனால் நாங்கள் நடுவில் வந்து சர்க்கஸ் வர்றது இல்லை. திருப்பி போன வருஷம் தான் நாங்கள் வந்தோம். போன வருஷம் வந்தது நல்லா ஓடிச்சு, அதனால இந்த வருஷம் வந்து போட்டிருக்கோம். இப்போ இந்த சர்க்கஸ் வந்துட்டு செட் பண்ணுறதுக்கு எத்தனை நாட்கள் வந்துட்டு ஆகும்? குறைஞ்சபட்சம் எத்தனை நாட்கள் ஆகும்? அதிகபட்சம் வந்துட்டு எத்தனை நாட்கள் ஆகும்? 1 நாள் ஆகும். வர்றது வந்து செட் பண்ணுறது 4 நாள் ஆகும். 4 நாள் செட் பண்ணுறோம். இப்போ டிக்கெட் வந்துட்டு சர்க்கஸுக்கு வந்துட்டு எவ்வளோ ரூபா வந்துட்டு சார்ஜ் பண்ணுறீங்க பெரியவங்களுக்கு? அதே மாதிரி சிறியவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ ரூபா நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க? பெரியவங்க சின்னவங்க எல்லாம் 70 ரூபா. 70 ரூபா. எவ்வளோ நேரம் சர்க்கஸ் ஷோ? 2 மணி நேரம். அரை மணி நேரம். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அத்திப்பட்டி கோயில் திருவிழாவுக்கு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்துட்டு இந்த சர்க்கஸ் வந்துட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு கலைத்துறையில் வந்துட்டு சர்க்கஸுமே வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு கலைத்துறை தான். ஏன்னா இன்றைக்கி எல்லா பேருமே வந்துட்டு சினிமாவுக்கு தான் வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு போய் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்கஸ்லாம் வந்துட்டு ஊர் திருவிழாவில் தான் வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு போடுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அத்திப்பட்டி திருவிழா வந்தீங்கன்னா இந்த சர்க்கஸ்காரங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் நிற்கிற இடம் என்ன இடம்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அத்திப்பட்டி ஊருக்கு நுழையிறதுக்கு முன்னாடி இருந்ததுங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க. எனக்கு பின்னாடி வந்துட்டு இடங்கள் இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக வந்துட்டு சுத்தம் பண்ணியிருக்காங்க வண்டி பார்க்கிங்க்காக. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு வண்டி நீங்கள் பார்க்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா சுத்தம் பண்ணியிருக்க இடத்துல வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு குப்பைகளை வந்துட்டு போடாதீங்க. முடிஞ்சளவு வந்துட்டு கொஞ்சம் நீட்டாகவே வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ மக்களே, ராட்டினங்கள்லாம் வந்துட்டு முன்னக்கூடயே வந்துட்டு 1 வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இடத்த பிடிச்சி நல்லா செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களே வந்துட்டு வீடியோவில் பாருங்களேன். ஒரு பொருள் காட்சி மாதிரி தான். ஸோ நம்ம அத்திப்பட்டில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பொருள் காட்சி வந்துட்டு போடுவாங்க திருவிழா அன்னைக்கு.
இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பட்டி ஸ்கூலுக்கு சொந்தமான ஒரு இடம். அதாவது இதை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கிரவுண்ட்னே வந்துட்டு சொல்லலாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ளே இருந்து தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க. ஸோ ராட்டினங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்க்குறப்பே வந்துட்டு ரொம்ப அழகாக சூப்பராக வந்துட்டு இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம ஏரியாவில் நடக்கக்கூடிய அத்திப்பட்டி திருவிழா வந்துட்டு களை கட்டுது அப்படின்னு நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ இவங்க எல்லா பேருமே வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு பர்மிஷன் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அசம்பிள் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கையும் கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கை தாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லா பேருமே வந்துட்டு நீங்கள் அத்திப்பட்டி கோயில் திருவிழாவுக்கு வந்தீங்கன்னா ஸோ இவங்கள மாதிரி இருக்கிற மக்களுக்கு எல்லா பேத்துக்குமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா ராட்டினமே வந்துட்டு இறங்கி இருக்குங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குங்க. ராட்டினங்கள்லாம் வந்துட்டு பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செட் பண்ணுறதா இப்போ தான் நேரடியாகவே பார்க்குறேன் நான். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நான் எந்த ஒரு ஊர்லேயும் நான் பார்த்ததில்ல. எல்லாமே ரொம்ப கஷ்டம்தான் போல். மதுரை மாவட்டத்தில் அத்திப்பட்டி திருவிழா வந்துட்டு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு திருவிழாங்க. ஸோ நம்ம கோவில் கோபுரத்தை வந்துட்டு பாருங்களேன், வானத்துக்கும் பூமிக்கும் எப்படி கம்பீரமாக வந்துட்டு இருக்குண்டு. இந்த ரோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அத்திப்பட்டிலேருந்து சாப்பிட்டூர் போகக்கூடிய ஒரு ரோடுங்க. சீலக்காரியம்மன் கோவில். சீலக்காரியம்மன் கோவில் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பொருள் காட்சி வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அத்திப்பட்டி கோவில் திருவிழா வந்துட்டு களை கட்டுது. மேக்சிமம் வந்துட்டு அதிகளவு வந்துட்டு தீச்சட்டி இந்த வழியாக வருங்க. ஸோ திருவிழா அன்னைக்கு. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு விலக கூட வந்துட்டு இடம் இருக்காது. இன்றைக்கி பார்க்குறதுக்கு இந்த ரோடு வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. ஸோ இந்த பக்கம்லாம் வந்துட்டு கடைகள் அதிகளவில் வந்துட்டு போடுவாங்க. ஸோ அந்த பேங்க்கு பக்கத்தில் இந்த நெட்டுக்கு பூராமே வந்துட்டு கடைகள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு போடுவாங்க. பாலகிருஷ்ணன் பூக்கடை. இந்த கடை வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கு போகிற வழியிலே தாங்க இந்த கடை இருக்குங்க. ஸோ கோவிலுக்கு இந்த வழியில் தான் வந்துட்டு போவோம். இது வந்துட்டு பழைய புதுமாரியம்மன் கோவில். இந்த கோவிலுக்கு போகிற வழியில் தான் இந்த கடை இருக்குது. ஸோ இந்த கடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாலையிலேருந்து எல்லாமே வந்துட்டு இருக்குங்க. ஸோ பூஜை ஐட்டம், எல்லா விதமான பூஜை ஐட்டமும் இருக்குங்க. கண்டிப்பாக வந்துட்டு வந்தீங்கன்னா இந்த கடையில் வந்துட்டு வாங்குங்க. இப்போ நாங்கள் ஃபேமிலியாக அத்திப்பட்டி கோவில் திருவிழாக்கு வர்றோம் அப்படின்னா இந்த கடையில் தான் வந்துட்டு பூஜை சாமான்லாம் வந்துட்டு வாங்குவோம். ஸோ இந்த கடைக்கு வந்துட்டு கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்துட்டு பண்ணுங்கள். எல்லா விதமான பூஜை சாமானுமே வந்துட்டு வச்சுருப்பாங்க. தேங்காய், வாழைப்பழம், எலுமிச்சம்பழம், சந்தனம், குங்குமம் எல்லாமே வந்துட்டு வச்சுருப்பாங்க. வேணுன்றதை வாங்கிக்கோங்க மக்களே. இந்த வழி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டூர்லேருந்து அத்திப்பட்டிக்கு வரக்கூடிய ஒரு ரோடு, சரிங்களா. பழையூர், அணக்கரப்பட்டி, சாப்பிட்டூர், மெய்யநத்தம்பட்டி, வண்டாரி, ஸோ எல்லா ஊர் மக்களுமே அத்திப்பட்டி கோவில் திருவிழாவுக்கு வந்துட்டு தீச்சட்டி எடுக்கணும் அப்படின்னா ஒரு சில பேர் வந்துட்டு 100ல் ஒரு 50% மக்கள் வந்துட்டு ஸோ இங்கே வந்து தான் இந்த மரத்துக்கு அடியில் நின்று தான் வந்துட்டு தீச்சட்டியை வந்துட்டு வளர்த்து தீச்சட்டி வந்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க இந்த வழியில். இந்த ரோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அத்திப்பட்டிலேருந்து செம்பட்டி போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரோடுங்க. இந்த வழியில் பேரையூருமே வந்துட்டு போய்க்கலாம். இந்த ரோட்டையுமே வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். சைடில் 2 சைடுமே நீங்கள் பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ரோட்லையுமே வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு மக்கள் வந்துட்டு பயன்படுத்துவாங்க போல் அத்திப்பட்டி கோயில் திருவிழா அன்னைக்கு. 21/4/2026 உண்டான அத்திப்பட்டி கோவில் திருவிழாவுடைய அப்டேட்டை பார்த்தோம். ஸோ எல்லா பேருமே வந்துட்டு பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்மளுடைய பேரறி மீடியா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஜெகதீசன் பேரறி மீடியா வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த வருஷம் அத்திப்பட்டி திருவிழாவை வந்துட்டு பார்ட்டாக வந்துட்டு வீடியோ வந்துட்டு போட போகிறோம். இன்ஸ்டாவிலையும் சரி, யூடியூப்லேயும் சரி ரெகுலராக வந்துட்டு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பாருங்கள். கோவில் திருவிழாவுக்கு வர முடியல அப்படின்னு நீங்கள் எதுவுமே வந்துட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். நாங்கள் இருக்கோம். அத்திப்பட்டி கோவில் திருவிழாவை வந்துட்டு எங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு கவர் பண்ணி வீடியோ போட முடியுமோ கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் போடுவோம். இதுவுமே வந்துட்டு 21ஆம் தேதிக்கு உண்டான ஒரு அப்டேட் தான். ஸோ ரெகுலராக ஒவ்வொரு தேதியிலையும் நடக்கக்கூடிய அப்டேட் வந்துட்டு நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாவிலையும் வந்துட்டு வரும். கண்டிப்பாக வந்துட்டு எல்லா பேருமே வந்துட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பார்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பார்ட் 2 தொடரும்.